guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா every year வந்து அதாவது 13 வருஷமா எங்க வீட்ல வந்து கோலு வந்துட்டு வெச்சிட்டு வரோம். and இந்த year வந்து இது குட்டி வீடியோவா நான் வந்து எடுத்துர்க்கேன். நாங்க அதை எப்படி வந்துட்டு செட் பண்றோம், அதுக்கு நாங்க என்னென்னலாம் பொம்மை வாங்கி இருக்கோம் அப்படின்றத வந்து ஒவ்வொண்ணா பார்க்கலாம். and first நாங்க என்ன பண்ணோம் அப்படினா நாங்க வாங்கி வச்சிருக்க பொம்மையை வந்துட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்து தொடச்சி வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு 13 வருஷமா வந்துட்டு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்கினது. இப்போ வந்து அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நிறைய செட்லாம் இருக்குது. அது என்னென்ன செட்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலாம். தலையாடி பொம்மை நிறைய இருக்குது. ஸோ ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணோம். அது ரேக்ஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி வேஷ்டியை வந்துட்டு நாங்கள் அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் டெக்கரேஷனுக்காக ஃபேக் ஃப்ளார்ஸ் வந்துட்டு அதில் அப்படியே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொலுக்கு முக்கியமான விஷயமே வந்துட்டு அந்த கலசம் தான். ஸோ அந்த கலசத்தில் இருக்க அம்பாலோட முகத்துக்கு வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் போட்டோம். நாங்கள் எப்படி மேக்கப் போட்டோம் அப்படின்னா நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐலைனர் வச்சு தான் போட்டிருக்கோம். அண்ட் காஜல் இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஐப்ரோ வந்துட்டு நாங்கள் அதில் நல்லா வரைச்சிக்கிட்டோம். ரெண்டு சைடுமே நல்லா திக்காக போட்டுட்டு அது கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு காய வச்சு வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஐப்ரோக்கு வச்சுருந்த அந்த ஐலைனர் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதாவது ட்ரை ஆனதுக்கப்புறமா காஜல் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நாங்கள் கண்ணை வச்சுருக்கோம். கண்ணை வச்சுட்டு அது அம்பாளுக்கு வந்துட்டு திருஷ்டி போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ரெட் கலர் மேட் ஃபினிஷ் வந்துட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி அம்பாளுக்கு லிப்ஸ்டிக்கும் போட்டிருக்கோம். அடுத்து அம்பாளுக்கு வந்துட்டு பொட்டு வந்து வச்சுருக்கோம். மஞ்சள் குங்குமம் சேர்த்து திலகம் ஷேப்பில் வந்துட்டு பொட்டு வந்துட்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்துட்டு விளக்குக்கு எல்லாமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபுல்லாக வச்சு முடித்தோம். விளக்குக்கு அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு தட்டுக்கு.
இப்போ வந்து அந்த கலச சொம்பை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது நிரம்புற அளவுக்கு வந்துட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் பச்சை கற்பூரம், கலச பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு குங்குமம் வந்துட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி காயின் வந்துட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கலச சொம்பு வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரெடி பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே வைக்க போகிற தேங்காயில் வந்துட்டு ஃபுல்லாக மஞ்சள் தடவி ஒரு பொட்டு வந்துட்டு குங்குமத்தில் வைக்கணும். இது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இந்த கலச சொம்பில் வந்துட்டு ஏலக்காய் போடணும். கலச சொம்பு மேலே தேங்காய் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஜாக்கெட் பிட்டோ ஏதாச்சும் ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா கலச உடை மாதிரி வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு ஆல்ரெடி பண்ண வந்துட்டு அம்பாளோட முகத்தை வந்துட்டு இந்த தேங்காய் மேலே வச்சு நம்ம ஃபுல்லாக கட்டி விட்டுடணும். ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டில் வந்துட்டு மஞ்சளும் அரிசியும் கலந்துட்டு அது மேலே வந்துட்டு கலச சொம்பை சேர்த்து வச்சிடணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எல்லாமே டெக்கர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபுல்லாக டெக்கர் பண்ணதுக்கப்புறமா வீடியோ போட்டிருக்கேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெப்பில் நாங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அதுன்னு வந்துட்டு என்னோடய அப்பா வந்துட்டு தெளிவாக வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த கொலுவில் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி விற்கும் அம்மா காய்கறி கடை போட்டிருக்காங்க. காய்கறி வாங்கிறதுக்கு ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க. ஸோ காய்கறிலாம் விற்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக பார்த்து காய்கறி வாங்க விற்றுருக்காங்க. வர கொலுக்கு வந்து பார்க்கறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்தது அரச மரத்தடி விநாயகர். இந்த அரச மரத்தடி கீழே இந்த கோயில் பக்கத்தில் தான் இந்த அம்மா காய்கறி கடை வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்க்கு வச்சுருக்கோம் பாருங்கள். பக்கத்தில் பார்க்கில் ஊஞ்சல் போட்டு உட்காந்துருக்காங்க. பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து செட்டியாரம்மா அவங்க செட்டியாரும் வந்து கடை வச்சுருக்காரு. கடையில் வந்து பழம் விற்கிறாங்க. ஒரு செட்டியாரம்மாவும் இன்னொருத்தவங்க வந்து பருப்பு விற்கிறாங்க அவங்க. ஸோ இது வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கோம். இதுதான் முதல் படி ஆரம்பிக்குது. இந்த முதல் படியில் நாங்கள் அஷ்டலக்ஷ்மிகளும் வச்சுருக்கோம். குபேரன் கூட வச்சுருக்கோம். அஷ்டலக்ஷ்மிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதிலக்ஷ்மி, அடுத்தது தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி. ஸோ இவங்க தான் அஷ்டலட்சுமிகள். உங்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லா வரங்களையும் தரக்கூடிய லக்ஷ்மிகள் இவங்க தான். இவங்களை வேண்டிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவங்க கூடவே குபேரரும் இருக்கார். அவரும் தேவையான வாங்கியதுக்காக லக்ஷ்மிக்கு கூடவே வந்து உட்காந்துருக்கார். அடுத்தது கஜமுக கணேசர், மிஸ்டர் பரமேஸ்வரரோட முதல் பையன். அஞ்சு தலை இருக்குது. 5 தலை இருக்கு. எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். முதல் படி. அடுத்தது மகாலட்சுமி இருக்காங்க. வெங்கடாஜலபதி இருக்கார். உலகத்துக்கே படி அளந்துட்டு
பள்ளி கொண்டிருக்கிற பள்ளி கொண்ட பெருமான் ஸ்ரீ ரங்கநாதர் இருக்கார். பக்கத்திலே கல்வி வளம் தருகிற சரஸ்வதி தேவி கிருஷ்ணர் ராதையோடு இங்கு அமர்ந்திருக்கிறார். இரண்டாவது படியில் வச்சுருக்கோம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இது அங்கேருந்தே வர வச்சுங்க. போன வருஷம் குழுக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். கொரோனா டைமில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது ஸ்பெஷலிஸ்டாக. அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். ஸோ எல்லாத்துலேயும் சுகத்துலேயும் பாதி துக்கத்துலேயும் பாதி பெண்களுக்கு கொடுக்கணும் அந்த கான்செப்டில் அவர் கொடுத்துருக்காரு. சம உரிமைன்றதை இன்றைக்கி தான் பேசுகிறாங்க, பட் அன்றைக்கி நம்ம பரமேஸ்வரர் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா. அடுத்தது நடராஜர். நடராஜர் ஆனந்த நடனம் சொல்லுவாங்க, இல்லை ஆழி நடனம் சொல்லுவாங்க. இங்கே நடனமாடும் நடராஜர் எங்கள் வீட்டில் குழுவில் வந்து அமர்ந்திருக்கிறார். அடுத்தது அன்னபூரணி. அன்னபூரணி அம்மா இருக்காங்க. பக்கத்தில் விநாயகருடன் சரஸ்வதி மகாலட்சுமி சரஸ்வதி லக்ஷ்மியாக அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து ரெண்டு வேறு வேறு வடிவத்தில் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்தது மலேசியாவில் இருக்கிற முருகனை நினைவுபடுத்தும் விதமாக இந்த மலேசிய முருகன் இங்கே இருக்கிறார். அது 64 அடி இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் எங்களுக்கு சின்னதாக இருக்கு. அடுத்தது கஜலக்ஷ்மி இருக்கிறார். கஜலக்ஷ்மி யானையின் துணையுடன் அமர்ந்திருக்கிறார் கஜலக்ஷ்மி. இந்த படிக்கட்டில் 2 சைடில் உட்காந்துருக்காரு பாருங்க எங்கள் வீட்டில். அடுத்தது புல்லாங்குழல் ஊதுகிற கண்ணன், கோகுல கண்ணன், வெண்ணெய் தேடி சாப்பிட்ட கண்ணன். வராகர் இருக்கிறார். வராகர் அவர் துணைவியாரோடு இங்கே எங்கள் வீட்டில் வந்து கொலுவில் வந்து அமர்ந்திருக்கிறார். அடுத்தது இன்னொரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பொம்மைக்கு மீனாட்சினும் அந்த பொம்மைக்கு லக்ஷ்மினும் பேர் வச்சுருக்கோம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட பேர் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். அடுத்தது எங்கள் வீட்டில் வந்து மூணாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு லக்ஷ்மி இருக்கு. முப்பெரும் தேவியர்கள் இருக்காங்க. முப்பெரும் தேவியர்கள் ஒரு சைடு சத்ய சாய்பாபா இருக்காரு, முருகர் இருக்காரு, கொலுவோட நடுநிலை நாயகி கலசத்தில் அம்பாள் வீட்டி இருக்கிறாங்க. ஸோ இதை போய் தனியாக நாங்கள் போட்டிருக்கோம். அம்பாள் வந்து 9 நாளும் 9 விதமான கோலத்தில் இருப்பாங்க. அடுத்தது விநாயகர், கண்ணன் ராதாவோட இருக்காரு, ராகவேந்திரர் இருக்காரு. சிவபெருமான் இருக்காரு. சிவபெருமான் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்காரு. பார்வதி தேவி பிள்ளையார் முருகரோடு இருக்காங்க. அடுத்தது இப்போ கண்ணன் குழந்தை பருவம். அன்னபூரணி அம்மாள் உலகத்துக்கு அன்னமிடுகிற அன்னபூரணி அம்மாள் அமர்ந்திருக்கிறார்கள். லட்சுமி நரசிம்மர் வீட்டிருக்கிறார். நம்ம விஷ்ணு மகாலட்சுமி சமேதராக உறங்கிக் கொண்டிருக்கிறார். நடராஜர் காமதேனு சமேதராக எங்கள் வீட்டில் 4வது படியில் குழு வீட்டிருக்கிறார்கள். எங்கள் வீட்டில் 5வது படியில் திருவள்ளிக்கேணி பார்த்த சாரதி திருமதி ருக்மணி தேவி தாயாரோட அமர்ந்திருக்கிறார்கள். நல்லா பாருங்கள், முறுக்கு மீசையோடு இருக்கிறார் பாருங்க, கம்பீரமாக நின்று கொண்டு இருக்கிறார். கீழே வந்து மரப்பாச்சி பொம்மையில் 2 ஆண் அண்ட் பெண் 2 பேரும் இருக்காங்க. அடுத்தது திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள், அவருடைய தாயார் அம்மா கூட இருக்காரு. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ராமர், சீதாதேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் சமேதராக எங்கள் வீட்டோட 5வது குழு படிக்கட்டில் வீட்டிருக்கிறார்கள். அடுத்தது ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில்.
அடுத்தது எங்கள் வீட்டில் மிக உயரமான கிருஷ்ணர். ஏறக்குறைய இது வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறோம். 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறோம். கல்லினால் செய்யப்பட்டது. எங்கள் வீட்டில் கொலுவில் வீட்டிருக்கிறார்கள். இதுதான் எங்கள் வீட்டோட கொலு. இது வந்து கல்யாணம் வைபவம் நடக்கிறது. அதை சித்தரிக்கிற ஒரு சிறு காட்சிப்படுத்தல் பொருள், அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை 2 பேர் ராஜா ராணி இருக்காங்க பாருங்கள். இதுவும் தஞ்சாவூர்லேருந்தே நேரடியாக வர வைக்கப்பட்டது. இங்கே எங்கேயும் வாங்கலை. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தார், போன கொரோனா டைமில் வர வச்சோம். மேலதாளத்தோட கல்யாண ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஃபாரின்லேருந்து 2 கெஸ்ட் வந்திருக்காங்க பாருங்கள், அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக. How did we get